என்ன முருங்கைக்கீரை இவ்வளோ முருங்கைக்கீரை இருக்குது, அதை வச்சு என்னென்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை சாதப்பொடி செய்ய போகிறோம். நேற்று வந்து முருங்கைக்கீரை வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்து தண்ணியில் நல்லா அழைச்சி லேசாக காய வச்சுருக்குது. முருங்கைக்கீரை சாதப்பொடிக்கு வந்து முருங்கைக்கீரை, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், உடச்சக்கடலை, உப்பு, பெருங்காயம், பூண்டு பொடி, உளுந்து, கறிவேப்பிலை. இது வந்து அதிகமாக செய்கிறதுனால இவ்வளோ வச்சுருக்குறோம். உங்களுக்கு வந்து கம்மியாக செய்கிறதுக்கு நாங்கள் அளவு முறை வந்து கம்மியாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து போடுறோம். இப்போ வந்து செய்முறை வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். முருங்கைக்கீரை சாதப்பொடிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்கிட்டாங்க. நல்லா போட்டு அடுத்து துவரம்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கடலைப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து மிளகு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து சீரகம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை லேசாக வறுத்துக்கலாம். அடுத்து காய்ந்த நீட்டு மிளகாய் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து முருங்கைக்கீரை லேசாக ஈரப்பதம் போகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். உப்பு, பெருங்காயம் லேசாக வறுத்துக்கலாம். கறிவேப்பிலை சாதப்பொடிக்கு எல்லாம் வறுத்து ஆற வச்சாச்சு. அடுத்து வந்து அரைக்க வேண்டியதுதான். அரைக்கிறதுக்கு மிஷினில் போட்டாச்சு, அரைச்சி எடுத்துடலாம். முருங்கைக்கீரை சாதப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடியை வந்து சாப்பாட்டில் நல்லெண்ணெயும் நெய்யும் ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை இட்லி சாதப்பொடி குறைஞ்சபட்ச அளவு முறை இதில் லிஸ்ட்டில் இருக்குது. வீட்டில் வந்து விருப்பப்பட்டவங்க செஞ்சு சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை சாதப்பொடி ரெடி ஆகிடுச்சு. வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.